தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். அதிமுக கூட்டணிக்கு தாவிய கம்யூனிஸ்டுகள். அதிமுக கூட்டணிக்கு தாவிய கம்யூனிஸ்டுகள் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம். கம்யூனிஸ்டுகள் இவர்கள் எப்பொழுதும் திமுகவோடு தான் ஒட்டி கொண்டிருப்பார்கள். இந்த கம்யூனிஸ்டுகள் திமுகவோடு கூட்டணி வைத்து 2 சீட்டு 20 கோடி ரூபா பேரம் பேசி பணம் வாங்குறது, இதுதான் அவங்க வேலை. முந்தையெல்லாம் மக்கள் பிரச்சனைகளுக்காக வேண்டி போராடுவாங்க, உண்டியல் குலுக்குவாங்க. ஆனால் இப்போ உண்டியல் குலுக்கிறதெல்லாம் நிப்பாட்டிட்டாங்க. திமுக கிட்ட பேரம் பேசி பெட்டி வாங்குறது, மாதந்தோறும் அமைச்சர்களிடம் பணம் வசூல் பண்ணுவது, இந்த வேலையை தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த கம்யூனிஸ்ட் கட்சிகள் பொது உடைமை கட்சிகள் என்று அழைக்கப்படுகின்றன. பொதுவாக இவங்க பிஜேபி இல்லாத இடங்களில் தான் கூட்டணி வைப்பாங்க. 1999ஆம் ஆண்டு நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலின் பொழுது திமுக திடீரென்று பாஜகவோடு கூட்டணி அமைத்தது. வேறு வழியில்லாமல் தமிழ்நாட்டில் உள்ள மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் செல்வி ஜெயலலிதா தலைமையிலான அதிமுக கூட்டணியில் இணைந்தன. அந்த கூட்டணியில் 2 கட்சிகளுக்கும் தலா 2 தொகுதிகள் வழங்கப்பட்டன. அதில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மதுரையில் போட்டியிட்ட வேட்பாளர் மோகன் மட்டும் வெற்றி பெற்றார். அந்த கூட்டணி அதிமுக கூட்டணி படுதோல்வி அடைந்தது. அப்பொழுது திமுகவோடு இத்தனை நாள் கூட்டணி வைத்திருந்த இந்த கம்யூனிஸ்ட் கட்சிகள் அப்பொழுது முதலாக திமுகவுடைய சுயரூபத்தை உணர்ந்தன. அரசியல் ஆதாயத்துக்காக திமுக எந்த முடிவு வேண்டுமானாலும் எடுக்கும் என்று. ஏனென்று சொன்னால், பாஜகவை RSSஐ கடுமையாக விமர்சித்து வந்த திமுக அந்த தேர்தலில் RSS ஒரு சமூக சேவை இயக்கம், பாஜக ஒரு நாட்டுப்பற்று மிகுந்த கட்சி என்று கூறி அந்த கட்சியோடு கூட்டணி வைத்தது. இது கம்யூனிஸ்ட் கட்சிகளையே மிகப்பெரிய அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. இந்த 2 கம்யூனிஸ்ட் கட்சிகளும் 1999ஆம் ஆண்டு நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியிலிருந்து விலகி அதிமுக கூட்டணியில் போட்டியிட்டன என்பது குறிப்பிடத்தக்கது.